சத்யானா ப்ளீஸ் கம். முதல் முறையாக ஒரு புதிய முயற்சி ஆல்பம் சாங் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாங்கோட நேம் வந்து வா தமிழா அப்படிங்கிற அந்த சாங்கோட நேம். ரொம்ப பூஸ் பம்ஸா இருக்கு. அதை பாக்குறப்ப ரொம்ப எனர்ஜியாவும் இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களுக்கு சக்தி ப்ரோக்கு முதல்ல நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். My name is Pushpa. Wow. Can you please say a few words about the What Tamila song? Super. Mass. எனக்கு எப்போ நீங்க லான்ச் பண்ணுவீங்க, எப்போ ஃபுல் சாங் பாப்போம்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. What Tamila டீசர் பார்த்தோம். really சவுண்ட் சூப்பரா இருந்துச்சு. சாரோட ஆக்டிங் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. டான்ஸும் சரி, அந்த ஸ்கில்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நான் பாட்டுல இல்ல, பட் ஆனா வீடியோக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. உங்க சேனல் வந்து நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். நாங்க எப்பயுமே உங்க சேனல் பாப்போம். அப்படிங்களா? ஆமா, ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நிறைய நடக்கிற ஃபாஸ்ட்ல நடக்கிற ஈவென்ட்ஸ் எல்லாம் போடுவீங்க நீங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க சேனல். ஓகே மேடம், thank you so much. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி இன் ஃப்ரான்ஸ். ஒரு 100 கிலோமீட்டர் வந்து நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் மக்களை. இந்த ஒரு vlog-ஐ கவர் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பர்பான ஒரு ஃபெஸ்டிவல் வந்து இங்கே நடக்குது. இந்த ஃபெஸ்டிவலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் து லாந்த், அதாவது இந்தியனோட ஃபெஸ்டிவல் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது மெலோனில் இருக்கக்கூடிய CFI அப்படிங்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவலை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. திருவிழா மாதிரி 2 நாள் நடத்துகிறாங்க. 13 ஏப்ரல் 14 ஏப்ரல் 2 நாள் நடத்துகிறாங்க. நம்மளுடைய வா தமிழா சாங்கோட டீசரை எக்ஸ்க்ளூசிவாக இந்த அசோசியேஷனில் வர மக்களுக்காக நம்ம வந்து போட்டு காட்ட போறோம். கிட்டத்தட்ட 3000-4000 பேர் இங்க வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெரிய க்ரௌட் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நிறைய கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். இங்க ஃபங்க்ஷன் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு ரிவர் செம்மையாக இருக்குது. இந்த சம்மருக்கு இங்கே நின்று ஜாலியாக ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபுட் கோர்ட்டில் வந்து நிறைய சாப்பாடுகள்லாம் வந்து தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக செம க்ரௌடாக இருக்குது. இப்போ போனவொடனே இங்கே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வச்சுருக்கிறாங்க. அது ஃப்ரான்ஸில் வந்து இப்போ வந்து சம்மர் தொடங்கிடுச்சு மக்களே. ஸோ இன்றைக்கி ஐஸ்கிரீம் பார்லருக்கெல்லாம் செம கொண்டாட்டமாக இருக்கும். செம கூட்டமாக இருக்குது. ஐஸ்கிரீம் கடையில் வந்து நம்ம ஆளுங்க யாரும் கிடையாதுன்னு வெள்ளைக்காரங்க தான் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே சுற்றி பாருங்கண்ணா. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு பிரியாணி ஸ்டால் வந்து போட்டிருக்கிறாங்க. இங்கே மெனுலாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் மக்களே. என்னுடைய வீட்டுக்கார அம்மாவை பாருங்கள், என்னை விட்டுட்டு நல்லா கட்டுன்னு கட்டிட்டு இருக்கிறாங்க. சவா எப்படி இருக்கு? சூப்பரா? சரியான வெயில் மக்களே. ஸோ எனக்கு பிரியாணி ப்ளஸ் வந்து லெக் பீஸ், இங்கே வந்து ஃப்ரை பண்ண சிக்கன் வச்சுருக்காங்க, ரைத்தா அண்ட் குலோப் ஜாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவை பார்க்கும்போது ஒரு டீ கடை செட்டப், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அதே டீ பாய்லர் பாருங்க. பாக்குக்கெல்லாம் தொங்க விட்டு ராணி, குமுதம் இந்த மாதிரியான எல்லா புக்கையுமே இங்கே தொங்க வச்சிருக்கிறாங்க. ரேடியோலாம் வச்சு அட்டகாசமாக வச்சிருக்கிறாங்க. எங்க வீட்டு பிள்ளை நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் இந்த பக்கம், சர்வர் சுந்தரம் நம்மளுடைய நாகேஷ் அவர்களோடது, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாமலையோட போஸ்டர் எல்லாம் அட்டகாசப்பா வேற லெவல். பழைய காலத்து ஃபோன்லாம் வச்சிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஊர்ல இருக்கிற மாதிரி இந்த ஓலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இங்கே கல்யாணம் வரவேற்பு எல்லா நிகழ்ச்சிகளும் கேட்டாங்கன்னா எடுத்து போயிட்டு வச்சு. இது ரொம்ப நான் பார்த்த ஸ்டால்லே இது ரொம்ப யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஒரு ஸ்டாலு. ஹாலில் என்ன மாதிரியான ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வெல்கம். இப்போ ஹாலோட என்ட்ரன்ஸ் இது. இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இங்கே வச்சிருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையான குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபண்ட் கலெக்ட் பண்ணி சில பொருட்கள்லாம் விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு அதில் கிடைக்கிற வருமானத்தை வந்து அங்கே உள்ளவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இவங்களை ஏதாவது ஸ்டால் போடுறதை பார்த்தா கூட நீங்கள் சப்போர்ட் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நாமளும் இந்த ஸ்டாலில் இப்போ ஏதாவது நம்ம வாங்கிட்டு போகலான்னு நான் பார்க்குறேன். CCFI தான் இந்த ஃபண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி, நீங்கள் தான் கலெக்ட் பண்ணுறீங்களா? CCFI தான். ஸோ நானும் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம், இந்த அசோசியேஷன் தான் இது வந்து பண்ணுறது, இனிஷியேட்டிவ் பண்ணுறது. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அவங்க இனிஷியேட் பண்ணுறாங்க, நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு சின்னதாக ஒரு டைரி மட்டும் நம்ம வாங்கியிருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். எடிக்கு வரோம் உங்களுக்கு பியாந்து வந்துடும். எடிட் பண்ணி முடிச்சோன்னா நம்ம எப்படி பாக்குறது எனக்கு தெரியல. சக்தி இன் ஃப்ரான்ஸ் யூடியூப் சேனல்ல யூடியூப் இன் ஃப்ரான்ஸ்னு அடிங்க வந்துடும். தேங்க்யூ.
பிரான்ஸ்ல ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டபிள் ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு டிராவல் ஏஜென்சி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட அரௌண்ட்ஸ் பயாஜை சொல்லலாம். அண்ட் இவங்க வந்து நம்மளுடைய பாத்தமிழா சாங் இருக்குங்க இல்லையா, அதனுடைய ஒரு மெயின் ஸ்பான்சரும் கூட இவங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டால் எப்படி இருக்குங்கிறதே அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ எந்த நாட்டுக்கு போகணுன்னாலும் கொஞ்சம் ரொம்ப ஒரு சீப்பஸ்ட் ஃபேர் வச்சிருக்கிறாங்க போல இருக்கு. இங்க நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஏர் இந்தியா வந்து பாரிஸ் டு சென்னைக்கு வந்து 585 போட்டிருக்காங்க. பாரிஸ் டு கொலம்போக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 695 போட்டிருக்காங்க. பெஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க மக்கள். எக்ஸலண்ட். இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் எரான்ஸ் பயாஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே போதும். இவங்களோட வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் போய் உங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஃப்ளைட்டை டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, போக்குவரத்து கூட நீங்கள் இவங்களை வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம் மக்களே. பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேரம்லாம் வச்சு விளாண்டுட்டு இருக்கிறாங்க. தலைவர் அடிக்கிறாரு. ஓ சூப்பர். குட்டீஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேரம் விளாட்றாங்க போல இருக்குது, ட்ரை பண்ணுறாங்க மக்களே. இப்போ நாமளும் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நான் கேரம் விளாட போகிறேன். நானும் என்னோட வீட்டுக்கார அம்மாவும் விளாட போகிறோம். ஓ தோக்க அடிக்க முடியாததான் தோக்க முடியாதுன்னு சொல்றியா? சரி பார்த்துருவோம். பாரு போட்ட உடனே பாக்கெட் பண்ண போறாங்க. அடேங்கப்பா, அருணா எடுத்தோடனே ரெட்டு தான் போய் விழும் போல இருக்கு. ஐயோ ஏய், ஆரோல இருக்க கூடாது, அடிக்க கூடாது, கேரம்ல தோக்க அடிக்க முடியாது, கண்ணு தெரியாம சுத்தி நிற்குது. சத்யானா ப்ளீஸ் கம். முதல் முறையாக ஒரு புதிய முயற்சி ஆல்பம் சாங் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாங்கோட நேம் வந்து பாத்தமிழா அப்படிங்கிற அந்த சாங்கோட நேம். ஸோ தமிழ் சார்ந்த கலாச்சாரங்களை அதில் அந்த சாங்கில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த சாங்கோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அருள் பிரகாசம் அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ரகுமான் சாரோடைய பாட்டை கேட்கும்போது எப்படி இருக்கும், வாவ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, அந்த லெவலுக்கு ஒரு சாங்கை வந்து அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதில் சிங்கர் வேல்முருகன் அவர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம ஊரில் பிரான்ஸில் இருக்கக்கூடிய திலக் அவர்கள் வந்து அந்த சாங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனி அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸலண்ட்டான கோரியோகிராஃபி வந்து மொரால் தேவ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சாங்ல நானும் ஒரு ஓரமா ஆடி இருக்கிற மக்களே. ஸோ பாட்டை கேட்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஒவ்வொரு தமிழனும் மீசையை முறுக்கி விட்டுட்டு நான் தமிழன்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒரு பாட்டு இருக்கும். நான் போட்டு காட்டும் போது நிறைய பேர் புள்ள அரிச்சுது அப்படின்னாங்க. ஸோ 2024 இந்த ஒரு பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய டான்சர்ஸ்லாம் இதுக்காக ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 70க்கு மேற்பட்டவர் வந்து இந்த டீம்ல வந்து டான்ஸ் மட்டும் ஆடி இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இவங்க கூட வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஒரு கிளிப்பை நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ரெடியா? 1 2 3 கோ. வேற லெவல்மா. நான் எப்படி பண்ணி வச்சிட்டேனே பா முடியல பாடல. Allez, un tonnerre d'applaudissements à cette équipe. Est-ce que tes danseurs sont là aujourd'hui? இருக்கிறாங்களா? எங்க டீம் எங்க பா? டான்சர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீம்ல ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து ஆடி இருந்தாங்க. 150 பீப்புள் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு நாங்கள் ஆடும்போது பார்த்தீங்க அப்படின்னா சரியான மழை, பயங்கர மழை, -டிகிரியில் குளிர். பட் அந்த ஒரு நேரத்துலையும் எங்களோட டான்சர்ஸ் வந்து சலிக்காம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த மழையிலே இறங்கி நின்று ஆடினாங்க இந்த பாட்டுக்காக. ஸோ அவங்களுக்காக ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் நீங்கள் எல்லாருமே கொடுத்துருங்க.
ஆக்சுவலா எங்களோட சாங் வந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. Okay, right. இது வந்து நாங்க படத்துக்கு நிகரா வந்து இந்த ஒரு ஆல்பம் சாங் வந்து நாங்க கொடுக்கணும் நாங்க வந்து விருப்பப்படுறோம். ஸோ அதனால அது கொஞ்சம் ஹெவியா நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். பட் ஆனால் மிக விரைவில் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு தருணத்தில் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம வாத்தமிழாவுக்கு உங்களுடைய தொடர்ச்சியான சப்போர்ட்டை கொடுங்க மக்களே. நன்றி நன்றி. ஒரு வருஷமா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டை நடத்திருக்கிறாங்க. இவர் அண்ணனோட பேர் வந்து ஜோசப். இந்த அசோசியேஷனோட கம்யூனிட்டி மேனேஜர் கூட வந்து வைஸ் பிரசிடென்ட். வாசம் நானும் வந்து ஒரு வருஷமா கூட இந்த அசோசியேஷன் இருக்கிற பெனிவாலுமே சேர்ந்து ஒரு வருஷமா ப்ரிப்பேர் பண்ணேன். எதுக்குன்னா வந்து நம்ம கல்ச்சரை வந்து ஒழுங்காக காட்டணும், சாதாரணமாக காட்டக்கூடாது. நம்ம அவ்வளோ பெரிய ரீஷான கல்ச்சரை வச்சுக்கினா அது ஒரே ஒரு அப்புறமீதியில் காமிச்சா அது எப்படி, அது 2 நாள் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும்னா அதுக்கு தான் நேத்திலாம் வந்து 13ஆம் தேதி கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க. 3374 பேர் வந்தாங்க. அவ்வளோ க்ரௌடு உள்ள வந்திருக்கு மக்களே. எக்ஸலண்டா இது போல வந்து ஒரு ஃபேத் நடக்கிறது, இவ்வளோ மக்கள் வந்து உள்ள வர்றது அப்படிங்கிறது அண்ட் நானும் கேள்விப்பட்ட ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு. இன்னைக்கு வந்து கடைசி நாள்ல நான் வந்திருக்கிறேன். ஸோ எப்படிலாம் இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் கவர் பண்றேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஸோ டீசர் பாத்தீங்க, இல்ல டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? லைக் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது. அது பார்க்கவே ரொம்ப கூஸ் பம்ப்ஸ்லாம் இருந்தது. பிகாஸ் அந்த சவுண்டு ப்ளஸ் அந்த ஆடியன்ஸ் சவுண்டெல்லாம் பார்க்குறப்ப இட் ஃபெல்ட், எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல, ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அதை பார்க்குறப்ப ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்குது. ஈவன் நம்ம மலாதா இருந்தால் கூட நம்ம அதை பார்த்து எழுந்து எல்லாரும் ஆர்டர் செய்வாங்க அந்த பாட்டு பார்த்தா. ஸோ எல்லாரும் நல்லா பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு மொரால் அண்ட் சக்தி அண்ணா for the biggest opportunity to us. Thank you. Thank you. இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களுக்கு சக்தி ப்ரோக்கும் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். இதனால தான் நாங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு அது வேறு மாரி இருக்குது. எங்களை சூஸ் பண்ணதுக்கும் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் அண்ணனுக்கும் மோரல் அண்ணனுக்கும் இந்த இடத்துல டைம் சொல்கிறத விட இந்த வீடியோ வெளியே வந்து பெருசாகி அப்போ நீங்கள் ஒரு ஷோ பண்ணீங்களே அங்கே வந்து சொன்னால் கரெக்டாக நான் நினைக்கிறேன். ஆனால் வாய்ப்பு கொடுத்தது நன்றி. இவர் பேர் சக்தி ஃப்ரான்ஸ். யூடியூபை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஒரு வாய்ப்பை வந்து இன்னொரு பர்சனுக்கு நான் கொடுத்துருந்தேன். அந்த வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்திக்கல. ஆனா முரால் வந்து ரொம்ப அழகா இந்த ஒரு வாய்ப்பை வந்து ரொம்ப அவரோட ஆர்வத்துக்காக நம்ம பாராட்டினா. ரொம்ப எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கைக்கு கிடைச்சது அப்படிங்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ண போறோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன் டீட்டெயிலா நான் உங்களுக்கு நான் சொல்றேன் எல்லாத்தையுமே. எப்படி இருந்தது? ஐயோப்பா, என்ன ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி. இன்னும் அதிகமா சொல்லணும்னா ஒரு ரஜினி படத்தோட அந்த ஐ கிளாஸ் வந்து அப்படி இருந்தது. அது இல்லாம ஒரு பிரான்ஸ்ல தான் எடுத்து, நானும் பிரான்ஸ்ல இருக்கிறேன் ஒரு 30 வருஷமா. ஆனா இப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து இது ஒரு சினிமால போட்ட செட்டு மாதிரி இப்படியும் ஒரு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஆனா அது அவ்வளவு ரியாலிட்டிக்கா அது அப்படி இருந்தது. எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நானும் நிறைய யூடியூப்ல சேனல்லாம் பாக்குறேன் கொள்றேன். பிரம்மாண்டமா ஒரு யூடியூப் சாங் வந்து இது வரைக்கும் யாரும் ரெடி பண்ணதில்லை. ஆக்சுவலா இதுக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணணும் அப்படின்னா தபம் டெக்கரேஷன் தான் இது எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு தான் நாங்க ரொம்ப தேங்க் பண்ணணும். ஆமா. மக்களே, நம்ம கூட ஒரு சூப்பர் தமிழ் மாடல்னு சொல்லலாம் இவங்கள. யூ கேன் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். My name is Pushpa. Wow. I'm a floral designer. I live in the mountains, but I was born and raised in Paris. I love Kutu dance. I love India. What else? Can you please say a few words about the Wat Tamira song which you have seen the teaser right now? Super. Huh? Mass. Really good. I love the frame, the colors, the slow motion. The dancer, of course. Thank you. And all the energy, the vibe, like really good, like really professional. Thank you so much. You said very well. Thank you, Pushpa. ரொம்ப நன்றி. ஆட வச்சுதான் ஆட்டக்காரா தான் நம்ம ஆட வச்சுட்டோம். இல்ல பார்த்தேன் நானு, என்ன மைக் வச்சு பேசுறாள் தான் நான் பார்த்தேன். ஒரு ஸ்டெப் போட்டேன். நம்ம சின்ன வயசுல இருந்து நான் யூடியூப் வரதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல இருந்து டான்சர் தான் ப்ரொஃபஷனல்.
அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னுடைய டான்ஸ்க்கு எனக்கு சரியான டீமோ ஒரு நல்ல ஒரு அமையல. ஸோ தட் இப்போ எங்களுக்கு அதுக்கப்புறமா லக்கியா எங்களுக்கு வந்து மொரால் வந்து அமைஞ்சாரு. இதெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆமா, எங்களுக்கு வந்து இது தனித்தனியா நான் வந்து ஒரு 6 மாசம் தனித்தனியா ஒவ்வொரு டீம் மொராலை கலெக்ட் பண்ணேன், ஒவ்வொரு டான்சர்ஸ் அண்ட் டெக்கரேட்டர் எல்லாத்தையுமே 6 மாசம் கலெக்ட் பண்ணேன். பட் அவங்க எல்லாமே எனக்கு அமைஞ்ச பிறகு எனக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சொன்னதை சொன்ன மாதிரி எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம கூட ஒரு ஹாலிவுட் கோரியோகிராஃபர் நம்ம கூட இருக்கிறாங்க. அமெரிக்கன் மூவிஸ்க்கு நிறைய மூவிஸ்க்கு இவங்க கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி மர்டர் மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு படத்துக்கும் இவங்க வந்து கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அந்த கோரியோகிராஃபியில் நம்ம மொரால் நம்மளோட கோரியோகிராஃபரும் ஆடி இருக்கிறாரு. ஸோ அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம கேட்போம் நம்மளோட டீசரை பற்றி. அவங்களும் பார்த்துட்டு வாவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். ஹாய் மேடம், ஹவ் ஆர் யூ? I am good, thank you. How is your baby? He's good also, very good, thanks. Excellent. So could you please say a few words about our project? Yeah, I have just seen the preview of Vatamila and it sounds amazing. I'm looking forward to see the full clip, and the setting is excellent. The choreography is just great. So really looking forward to the full clip. Okay. Thank you so much for your kind words, madam. Thank you. வாத்தமிழா எங்களோட டீசர் பாத்தீங்க, எப்படி இருந்தது? வேற லெவல்ல இருந்துச்சு, சிலுத்துக்குச்சு. சீரியஸ்லி இட்ஸ் அமேசிங். எனக்கு எப்போ நீங்க லான்ச் பண்ணுவீங்க, எப்போ ஃபுல் சாங் பார்ப்போன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ சீக்கிரமா லான்ச் பண்ணுங்க, அதுக்கான வாழ்த்துக்கள். ஓகே, வாத்தமிழா டீசர் பார்த்தோம். ரியலி சவுண்டு சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது கொரியோகிராஃபி, சாரோட ஆக்டிங் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. டான்ஸும் சரி, அந்த ஸ்கில்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கழி சுற்றுற விதம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. அந்த 2 கழி சுற்றுற சைடு ஷார்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே அந்த ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பாரிஸில் வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக எடுப்பா நான் எதிர்பார்க்கவே. ஏதோ இந்தியாவில் எடுத்த மாதிரி ஷூட்டு. அது சொன்ன பொறுத்த தெரியுது எல்லாமே பாரிஸில் தான் எடுத்துருக்கா சொல்லிட்டு. எனிவே வெரி நைஸ். ஓகே, எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சார் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் கிளிப்பை. என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாய், மிஸ்டர் சக்தியோட வாத்தமிழா டீசர் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோட குரூப் டான்ஸ் நல்லா இருந்துச்சு, கொரியோகிராஃபி நல்லா இருந்தது. சக்தியோட டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு, சிலம்பாட்டம் ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், நல்லா வருவீங்க, சூப்பர். தேங்க்யூ. உங்களோட வாதாமிழா சாங் வந்து இன்றைக்கு பார்த்தோம், ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருந்துச்சு. உங்களோட டீமும் வந்து அவ்வளவு சூப்பராக அவங்களோட வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்றது அதில் வடிவாக தெரியுது. நீங்கள் ஒரு படத்தில் வர்ற சாங் மாதிரி நீங்கள் செய்திருக்கிறீங்க, அது எனக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வெகு சீக்கிரம் நாங்கள் அந்த சாங்கை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஆசைப்படுறோம். ஓகே, மெர்சி. வாதாமிழா சாங் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தவே நான் பார்த்தேன்னா நல்ல வடிவாக கொரியோகிராஃபர், டான்சர்ஸ் எல்லாருமே நல்ல வடிவாக பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு சினிமா படத்தில் வர்றதை விட நல்ல இது பர்ஃபெக்டாக வந்திருந்தது. நீங்கள் இன்னும் வேறு பாட்டுகள் இதை விட வடிவாக நீங்கள் செய்யணும்னு நான் சொல்கிறத விட இங்கே பார்த்து எல்லாருமே நினச்சிருப்பாங்க. பர்ஃபெக்ட். உண்மையில ஒரு சினிமா படத்தில் வர்ற பாட்டு இவ்வளவு இதாக வருமானு தெரியல, அதை விட இது நல்லா இருக்குது. பிரான்ஸில் நாங்கள் என்ன உங்கள்கிட்ட இதை இருந்து எதிர்பார்க்குறோம். வாதாமிழா சாங் சூப்பர் ஹிட் ஆகணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சக்தி இன் பிரான்ஸ் உடைய வாத்தமிழாவுடைய டீசர் பார்த்தேன். டீசரே அள்ளுது, பயங்கரமா கலக்கி இருக்காரு நம்ம சக்தி அவர். பாட்டு இன்னும் ஆடியோ ரிலீஸ் ஆனா இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துக்கள் அவருக்கு, நன்றி. இந்த ஒரு 2 நாள் இந்த திருவிழா இருக்குங்க இல்லையா, ஃபெஸ்டிவல் டு லாந்த், அது ரொம்ப அழகா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது நம்மளுடைய வாசான் அண்ணா தான். ஸோ இவங்க தான் இந்த டீமோட வந்து என்டையர்லி ஆர்கனைஸ் பண்ணவங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்போம். இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃப்ரான்ஸ்லேயே வந்து ஒன்லி ஒன் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி 2 daysல வந்து அந்த நம்மளுடைய ஃபுல் கல்ச்சர் காட்டுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு வருஷம் ப்ரிப்பரேஷன். அது வந்து இது டான்ஸு அந்த டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஓல்ட் ஸ்டோல்ஸ். இந்த இது எவ்ரி ஃபெஸ்டிவல் இஸ் டிஃப்ரெண்ட். திஸ் ஒன் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். எங்களோட டீசர் பார்த்தீங்க, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். Félicitations pour vous mettez la culture tamoule en plus en avant, les tamouls en avant. En plus le jour de fête nouvelle en tamoul. அன்னைக்கு வந்து நீங்க அந்த ரிலீஸ் பண்றீங்க. Congrats. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராயல் சல்யூட் சக்தி இன் பிரான்ஸ் சேனலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாங்கில் வந்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட மாஸ்டர் மொரல் அண்ணாக்கு வந்து ரொம்ப நன்றி, சக்தி அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோமோ பார்த்தா ஒரு கூஸ்பம்பு இருந்துச்சு. அந்த தமிழ்ன்ற ஒரு
புல்லரிப்பு இப்போ பக்காவாக இருந்துச்சு, எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஷூட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா மிராக்கிள்ஸ்லாம் இருந்துச்சு, கோயின்சிடன்ஸ்லாம். அதை வந்து டீமை வந்து எல்லோரும் வந்து எங்களுக்கு சாதகமாக வந்து அமைச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் முரளண்ணா, தேங்க்ஸ் சக்தி இன்ஃப்ரான்ஸ் சேனல், எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபர்ட். ஸோ டீசர் வந்து நிறைய பேர் செம்மையாக எஃபோர்ட் போட்டிருக்கோம். ஸோ நிறையா மழையில் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு ஆடி இருக்கோம். ஸோ எனிவேஸ் ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மோரல் அண்ணா. ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எனக்கு பேசுறது உங்க அண்ணா ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ ப்ரோ. சூப்பராக பண்ணியிருந்தீங்க, உங்கள் எனர்ஜி லெவல் லைக் பக்காவாக ஆடி இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் என் பேர் லட்சியா, நானும் ஒரு டான்ஸர். இந்த டீமில் டான்ஸ் ஆடுற பொண்ணு. சூப்பர். இப்போ சக்தி இன்ஃப்ரான்ஸ் ப்ரொடக்ஷனில் நம்மளோட வாத்தமிழா சாங் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். அதோட டீசர் பார்த்தீங்க அண்ட் நீங்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க. எனர்ஜி எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திருவிழானா எப்படி இருக்கும் அதே மாதிரி நீங்க காட்டினீங்க. சூப்பரா ஹோல் டீம் எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவாங்க. என் பேர் ஜான், நான் அக்னி டான்ஸ் க்ரோ டீமில் இருக்கேன். இந்த வாத்தமிழா இது வந்து நான் கொரியோகிராஃபர் அவர் பண்ணும்போதுலாம் பார்த்துருக்கேன். நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டாங்க. நான் அவர் கூட இருந்ததுனால சொல்கிறேன். வீடியோக்கு வெயிட் பண்ணுறேன், பட் நான் பாட்டில் இல்லை, பட் ஆனால் வீடியோக்கு நான் வெயிட் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. டீசர் எப்படி இருந்தது? டீசர் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது எனக்கு ஒரு இந்தியாவில் பண்ண மாதிரி நம்ம நினச்ச மாதிரி கிளியராக வந்துச்சு. அன்றைக்கி வீடியோ பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஃபுல்லாக க்ரூ வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி அண்ட் டான்ஸர்ஸ் எல்லாரும் நல்லா பார்த்துக்கினாங்க. அண்ட் எங்கள் அண்ணா மோரல் தேவ் அவர் தான் கொரியோகிராஃபரு. அண்ட் அவர் வந்து சூப்பராக எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எந்த டைமில் என்னென்ன பண்ணணுமோ ஃபுல்லாக ஈஸியாக கற்றுக் கொடுத்தாங்க. அண்ட் நல்லா பண்ணிட்டோம். ஃபுல் வீடியோக்காக வெயிட் பண்ணியிருக்கிறோம். வாத்தமிழா பாட்டு செமையாக வந்திருக்குது. இப்போ தான் வந்து ப்ரோமோ பார்த்தோம், செமையாக வந்திருக்குது. போட்ட எஃபர்ட் எல்லாம் நல்லா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செமையாக இருக்குது. டீசர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததுமா? டீசர் பார்க்கும்போது எனக்கு வந்து படத்தில் பார்க்குற வீடியோ சாங் மாதிரி தான் இருந்தது. எடிட்டிங் சரி, கேமரா சரி, டான்ஸர்ஸ் சரி, லீடு, அப்புறம் கோரியோகிராஃபரு எல்லாம் வந்து அவங்க போட்டிருக்கிற எஃபர்ட்லாம் வந்து இந்த வீடியோ சாங்லேயே தெரிஞ்சிடுச்சு, நமக்கு ப்ரோமோலேயே தெரிஞ்சிடுச்சு. சாங் வரும்போது களை கட்ட போகுது. தேங்க்யூ. ஆக்சுவலாக பப்ளிக்கோட ரியாக்ஷன் நம்ம கேட்டோம். கொரியோகிராஃபர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சாங்கை பார்த்துருக்குறாரு. அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்போம். எப்படிமா என்னோட ரியாக்ஷன், நம்ம ஃபர்ஸ்ட் சாங்ஸ் அன்னைக்கு பேசினப்பே எனக்கு அது ஒரு கூஸ்பம். தமிழை பற்றி ஒரு விஷயம் வந்து பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஸோ நம்ம பண்ணுறப்ப அது நிறைய ஐடியாஸ்லாம் பண்ணி அந்த சாங்ஸ் அவுட்புட் வெளியே கூட ஒர்க் அதிகமாக ஆச்சு. ஃபுல்லாக டான்சர்ஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது எல்லாமே ஹார்ட் ஒர்க் செட்டு எல்லாம் போட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுக்குள்ள ஒரு மேஜிக் தான். ஆனால் அந்த பாட்டு நல்லபடியாக சூப்பராக இருந்தது. நல்லா டான்சர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. டீம் என்டையர் டீம் எல்லாருமே அந்த எஃபர்ட் போட்டதால் இன்றைக்கி அந்த சாங்ஸ் ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வரும். கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அது ஆடியன்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த சாங் நல்லா வேர்ல்டு ஃபுல்லாக ஹிட் ஆகும். நம்ம தமிழோட பெருமையாக நம்ம ஃப்ரான்ஸில் நம்ம பண்ணோம்னு சொல்லி ஒரு பெருமை உனக்கும் இருக்கணும், எனக்காக நம்ம டீம் எல்லாரும் பண்ணது இங்கே எல்லா ஃப்ரான்ஸில் வர தமிழ் மக்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும். அதுமாரி ஃப்ரான்ஸில் ஒரு விஷயம் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோதான் பெருமையோட இப்போ வெற்றி நம்ம. சூப்பர், தேங்க்யூ. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆக்சுவலாக மொரால் அண்ட் என்டையர் என்னுடைய டான்ஸ் டீமை பற்றி ஒரு மிக விரைவில் ஒரு சில வ்ளாக்லாம் வரப்போகுது. இதுக்கப்புறம் வாத்தமிழாவில் ஒர்க் பண்ணவங்களை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது இன்னும் உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க மக்களே, பார்க்கலாம். மக்களே, நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ குரூப்பாக நின்று நம்ம இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க போல இருக்குது. எல்லாமே ரொம்ப ஹேண்ட்மேடாக வச்சுருக்குறாங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. ஐ திங்க் இவங்க வந்து இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க போல இருக்குது இவங்க ஸ்டாலில். கல்யாணத்துக்கு, போக்குவரத்துக்கு, எல்லாத்துக்கும் ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ். ஸோ இவங்களுடைய கார்டு கூட இங்கே வச்சுருக்குறாங்க பாருங்கள். எக்ஸலாம். நல்ல வகை வகையாக நிறைய ஸ்வீட்ஸ்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்குறாங்க. நம்ம அண்ணாச்சி.fr வந்து கடை போட்டிருக்கிறாங்க இங்கே. எக்ஸலாம். ஸோ எல்லா தமிழ் ஃபெஸ்டிவல் சம்மந்தப்பட்ட எல்லா இடங்களையும் இவங்களுடைய கடைகளை நீங்கள் பார்க்கலாம். வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கோலம் நம்ம வந்து வீட்டில் போடுவோம் இல்லையா, அது வந்து இவங்க வந்து பெயிண்டிங்லேயே இங்கே வந்து அழகாக வந்து டிஸ்பிளேல வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் யாகம் வளர்க்கும் போது இது மாதிரிலாம் நிறைய போட்டிருப்பாங்க. இங்கே வந்து குழந்தைகளுக்கான பெயிண்டிங்ஸ் அதெல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. தமிழ் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு. தமிழ் லாங்குவேஜ்
படிக்கிறதுக்கான புக்குகள்லாம் வச்சிருக்கீங்க. ஆனா, ஆவனா, ஈனா, ஈயனா, ஸோ இந்த தமிழ் வார்த்தைகள் அதுக்கான புக்கெல்லாம் இங்கே வச்சிருக்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து இங்கே உள்ள கிட்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓனர் இங்கே இருக்கிறாங்கடா. ஓனர் என்ன இப்படி இழைச்சி போய் இருக்கிறாங்க? இதெல்லாம் நீங்களே இல்ல இங்க வந்து இங்க வந்து ஒரு லேடி செஞ்சு தராங்க. இது நான் மாடல் மட்டும் கேட்பாங்க கிட்ட. பிரான்ஸ்லயா? ஆமா, இது வந்து 28 யூரோ. 28 யூரோவா? விலையை பார்த்து பயப்படாதீங்க, ஏன்னா இதெல்லாம் கிடைக்க கஷ்டமா இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல மேபி தெரியல, எனக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. இங்க வந்து ஒரு அத்லீட் குச்சூர் ஒன்று பண்ண போறோம். இன்ஸ்டன்ட்டா மெஷர் எடுத்து இங்கே வந்து ஒரு டாப்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிற மாதிரி. சரியா? தெரியல. ஓகே, தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க் யூ. மேடம் வந்து ஆயுர்வேதிக் சென்டர் வச்சிருக்கிறாங்க போல, மசாஜ் அப்படின்னு. நம்ம ஊரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராசி பார்ப்போம், நாள் நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு நம்ம தான் பார்ப்போம்னு நினைக்கிறோம். பட் ஆனால் இவங்களும் வந்து வெள்ளக்காரங்களும் அதே போல் வந்து இந்த ராசிகள்லாம் பார்க்குறாங்க. இந்த அதுக்கு தகுந்தாற் போல் வந்து கல்லுலாம் விற்பனை பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு கல் இவங்க விற்கிறாங்க. அதாவது சரியாக தூக்கம் வரல அப்படின்னா அதுக்கு ஒரு கல் கொடுக்குறாங்க, மனசு சரியில்லை அப்படின்னா அதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு கல் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்போம் நம்ம, இப்போ ஒரு ஆள் ரொம்ப சேடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதை மாதிரியான கல், இதை பாருங்களேன், இந்த ஓ மை காட் எலும்புக்கூட்டோட மண்டையெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. இது ஏதோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து என்ன கல் கொடுக்குறாங்கன்னு கேட்போம். ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மேடம் என்ன கல் சஜஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கல்லை வந்து சஜஷன் பண்ணுறாங்க. இதை இப்படி கையில் வச்சுக்கிட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இந்த கல்லுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கிறதா அவங்க நம்புகிறாங்க. மேபி ஐ டோன்ட் நோ. ஓகே, நாங்க புத்திக் ஆன்லைன் வச்சிருக்கோம், இன்டர்நெட்ல வச்சிருக்கோம். ஓகே, எல்லா வித புடவை, சுடிதார், லெஹங்கா எல்லாமே லீங்ல இருக்கு. நீங்களே வாங்கிக்கலாம். அப்புறம் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடுவோம். சாரி கூட கஸ்டமைஸ் பண்றோம். அதாவது லெஹங்கா எப்படி ஸ்டிச் பண்ணி தராங்களோ அதே மாதிரி சாரியும் பிரேத்தா பொறுத்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தரோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கலெக்ஷன் ஏதாவது காட்ட முடியுமா? கண்டிப்பா. இது வந்து லெஹங்கா சாரி பிரேத்தா பொறுத்து. ஓகே, எப்படின்னாக்கா ரெடிமேட் சாரி அப்படியே ஸ்டிச் பண்ணி ஓகே அப்படி மேல போட்டுக்கிற மாதிரி. ஓகே, புடவை கட்ட தெரியாதவங்களுக்கு புடவை ஜேர்ன்கெல்லாம் புடவை கட்ட மாட்டாங்க, தெரியாது. அப்ப டைம் சேவிங்க்கும் புதுசா வர பசங்களுக்கும் அது ஈஸியா இருக்கும். ஜேர்னுக்கு முக்கியமா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இது கான்செப்ட் வந்து நாங்க எடுத்துட்டு வந்துருக்கோம் சஞ்சனா. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ மேடம், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேக்ரவுண்ட்லலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அண்ட் இங்கே லெஹங்காவும் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நாங்க ப்ரொமோஷன் போடுறோம். அப்படியா? தமிழ் புத்தாண்டுக்காக. அப்படியா? ஓகே. 120 யூரோ லெஹங்கா 100 யூரோ வந்து 95 தரோம். 95 கொடுக்குறீங்க. சூப்பர் சூப்பர். உங்க சேனல் வந்து நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். நாங்க எப்பயுமே உங்க சேனல் பார்ப்போம். அப்படிங்களா? ஆமா, ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நிறைய நடக்கிற ஃப்ரான்ஸ்ல நடக்கிற ஈவென்ட்ஸ் எல்லாம் போடுவீங்க நீங்க, அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க சேனல். ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ so much support. அக்சஸரீஸ் போட்டிருக்கீங்க, அதோட கிஃப்ட் ஐட்டம். ஓகே, நான் உண்மையா அவட ப்ரொஃபஷனல் அவ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகே, இவங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் இவங்க வந்து இந்த மேக்கப் திங்ஸ் ரெண்டல் அக்சஸரீஸ். ரெண்டல் அக்சஸரீஸ் இருக்கு. சோ இது நம்ம ரெண்டலுக்கு நீங்க கொடுக்குறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். மேக்கப் ஆர்டிஸ்ட் பிளஸ் சாரீஸ் மற்ற அக்சஸரீஸ் ரெண்டல். ஓகே, இயரிங்ஸ் மற்றது எல்லா வகையான மேக்கப்பும் செய்வேன். அதே மாதிரி ஃபோமேஷன் செய்கிறேன். மேக்கப் ஆர்டிஸ்ட், மேக்கப் ஹேர் ஸ்டைல் டீச் பண்றேன். ஓகே ஓகே, இங்கிலீஷ் டீச் பண்ணுவேன். அதோடு மேக்கப் சம்பந்தப்பட்டது. ஓகே ஓகே, சூப்பர். அது இல்லாமல் இவங்க வந்து ஜிமிக்கி கம்மல், நிறைய ஜிமிக்கி கம்மல்லாம் இங்கே வச்சிருக்கிறாங்க. இதை பாருங்க. நான் வந்து பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். வேற என்ன ஏதாவது யூனிக்காக பண்ணுறீங்களா? நான் வந்து 15 இயர்ஸாக எனக்கு கோம்பலா வில்லா கடை இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ வந்து கிளாஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மேக்கப் செல்ஃப் மேக்கப் கிளாஸஸ், சாரி ப்ளீட்டிங் கிளாஸு, ஐப்ரோ த்ரெட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இங்கே வரவங்களுக்கும் ஐப்ரோ பண்ணி விட்றீங்க? ஆமாம், பார்த்து ஸ்பாட்லேயே பண்ணிடுறேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ.
இப்போ உள்ள வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஜாருக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. நிறைய வெள்ளைக்காரங்க நம்மளுடைய கலெக்ஷன் ட்ரெஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே நிறைய புடவை கடை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்வெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு வெள்ளைக்காரங்க வந்து மருதாணி போட்டுட்டு இருக்கிறாங்க கையில். நடராஜோடைய சிலை இங்கே இருக்கு. மக்களே இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்டாண்ட். இது ஸ்டெல்லா பியூட்டி பார்லர் இங்க வந்து வச்சிருக்காங்க. இப்போ மேக்கப், ஓகே, ஐப்ரோ, ஓகே, ஹென்னா, பாடி மசாஜ், ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர், ஃபூசோங்கல் எல்லாம் பண்றோம். எல்லாம் பண்றீங்க. சூப்பர். இன்னைக்கு இங்க என்ன ஸ்பெஷலா? இன்னைக்கு ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ஐப்ரோவும் ஹென்னாவும் போடுறோம். ஐப்ரோ அண்ட் ஹென்னா போடுறோம். ஆமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக நம்மளோட வாத்தமிழா சாங்கோட ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் இந்த பியூட்டி பார்லரோடைய ஓனர் அவங்க. மக்களே இங்கே குளோபல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உலக இலக்கிய மாநாடு, தமிழ் கல்ச்சுரல் சங்கம், மெலோ ஃப்ரான்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, கோபியோ ஃப்ரான்ஸ், மெட்ரோபோல் ஃப்ரான்ஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ தமிழ் சார்ந்த விஷயங்களை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு இவங்களுடைய அசோசியேஷனில். பட் இந்த ஸ்டாலில் யாரும் இல்லை, அதனால எதுவும் அவங்கள அதை பற்றி அதிகமாக கேட்க முடியல. யாராவது வந்தாங்கன்னா நான் எடுத்து காட்டுறேன். மக்களே ஓவராலாக பாருங்கள் இங்கே எவ்வளோ பேர் வந்து கடை போட்டிருக்காங்க அப்படின்னு. Merci, bravo, bravo. C'était les cool.